ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குட்டூஸ் கிட்ஸில் அந்த கிராணியோட கதையில் இதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். கிராணியோட குடும்பத்தாரெலாம் வந்து செத்து போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சைக்கோ மாதிரி மாறிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டில் குழந்தைங்கள் சத்தம், சிரிப்பு சத்தங்கள் அதெல்லாம் கேட்டும் கிராணிக்கு ரொம்ப சோகம். என்னென்னா வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகம். ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டுருக்கும்போது நம்மளையே வந்து இவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து டின்னர் கூப்பிட்டு இவங்களை அடித்து கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த கிராணி வந்து பண்ணாங்க. தாத்தா வந்து இதில் இல்லை, சும்மா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது டின்னர் கூப்பிட்றாங்க, அந்த பாட்டி வந்து டின்னர் கூப்பிட்றாங்க. டின்னர்லாம் முடிஞ்சுது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை இந்த கிராணி சாப்டர் 1ல் வந்து அடிச்செல்லாம் கொன்னுட்டு எல்லாத்தையும் அடித்து கொன்னுட்டாங்க. இந்த கிராணி சாப்டர் 2ல் இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அவங்க அப்பாவை வந்து அந்த கண்ணாடியில் இப்படி வச்சு அடித்து கொன்றுச்சு. அவங்க அம்மாவை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த தலையை வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, இவங்களை ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த தலையை வெட்டுற மிஷின் வச்சு அந்த கிராணி வந்து அவங்க அம்மாவை வெட்டிடுச்சு. அந்த 2 குழந்தைங்களையும் ஈவிரக்கமே இல்லாமல் அடித்தே வந்து இந்த ஸ்பைடரோட இடத்துல வச்சு அடித்தே கொன்றுச்சு. இதுங்காட்டியும் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் வந்து புகார் கொடுத்தாங்க. நம்ம வந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போலீஸாக தான் அங்கே போவோம். போலீஸாக போய் அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவோம், எஸ்கேப் எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிராணியெலாம் மாறிச்சு. இவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.